எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். கருணைக்கிழங்கில் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை ஒரு அழாக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பும் 3 காஞ்ச மிளகாய் வர மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கருணைக்கிழங்கு 1/4 கிலோ வேக வச்சதை கொஞ்சம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வடையாக தட்டி போட்டு போகிறோம். கருணைக்கிழங்கில் நல்ல சத்துக்கெலாம் இருக்குதுங்க. நார் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. அதனால் இது நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக தட்டி நான் போட்டுட்ருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். அதே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இது இந்த கருணைக்கிழங்கு மலச்சிக்கலை போக்கும், செரிமானத்துக்கு உதவும், பசியை தூண்டும். இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதை விட வேறு என்ன நல்ல இதெல்லாம் இதில் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், வடை சுட்டாச்சு. இது சாஸோடு சாப்பிட்லாம், இல்லை தனியாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டோடு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சுட்டுகிட்டே இருக்கும்போதே காலி ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டாங்க, ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.